இளமொட்டுக்களும் இசை மெட்டுக்களும் மணி மீடியாவின் தொடர் நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருப்பவர் தயால குணதாசன் அனந்தசயன். இலங்கையை பின்னணியாக கொண்டவர் என்றாலும் சிங்கப்பூர் சின்மின் தொடக்க பள்ளியிலே 5ஆம் நிலையிலே படிக்கின்றவர். 3 வயதிலிருந்து தேவாரத்தை திருவாசகத்தை எல்லாம் உணர்ந்து தெளிந்து படித்து வருகிறவர். மேடைகளிலே பல நிகழ்ச்சிகளிலே அவரை நாம் கண்டறிந்து இன்று நம் அரங்கத்திற்கு அழைத்திருக்கிறோம். வணக்கம் அனந்தசயன். வணக்கம் ஐயா. வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்முடைய நிகழ்ச்சிய சிங்கப்பூருக்கு உன்னி மேன் நிகழ்ச்சி செய்ய வந்த போது அவரோட சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணிக்கலாமே, அந்த பாட்டுல இருந்து தொடங்குவோமா? சரி. என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, உன்னை மழை என்பதா இல்லை தீ என்பதா, அந்த ஆகாயம் நிழல் காற்று நீ என்பதா, உன்னை நான் என்பதா, என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. ரொம்ப அழகா தெளிவான உச்சரிப்போட நீங்க பாடுறீங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரி மிகச்சிறு வயதிலிருந்தே தேவாரம் பாடி பாடி உங்களுடைய அந்த உச்சரிப்புக்கு பழகி இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் என்ன காரணம் இந்த சின்ன வயதுல பழைய பாடல்களை எல்லாம் ரொம்ப விரும்பி பாடுவீங்களாமே, அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அந்த இசையை விட அந்த பழைய பாடல்கள் வரிகள் தான் புரிந்து கொள்ற மாதிரி இருக்கிறது. அதனால அத எனக்கு அனுபவிச்சு பாட பிடிக்கும். அப்படியா? அப்ப அனுபவிச்சு நீங்க பாடுறீங்கல்ல, உங்க பாட்டை கேட்டு நான் கொஞ்சம் அனுபவிக்கிறோமே மகிழ்ச்சிய. ஒரு பாட்டு பாடுங்களேன். ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு யாருமே இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு யாருமே இல்லை. திரும்ப புதுசா அவர் கட் பண்ணிடுவாரு. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. அதெல்லாம் பரவாயில்ல. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. கண்ணதாசனுடைய அழகான தத்துவார்த்தமான வரிகள் உங்கள் குரல்ல கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கு. ரொம்ப உணர்ந்து அனுபவிச்சு நீங்க பாடும்போது அந்த அனுபவம் எங்களுக்கு கிடைக்குது. சந்தோஷம். நம்முடைய நிகழ்ச்சி ஒன்றுல நீங்க ஒரு உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிற எம்ஜிஆர் பாடல் பாடினீங்க. அது ரொம்ப நான் ரசிச்சேன். அந்த பாடலை பாடி கட்ட முடியுமா? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் மொழிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான்
என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ரொம்ப அழகா உலகமே எனக்காக பிறந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு உற்சாகம் ததும்புகின்ற தன் முனைப்பு பாடலை நீங்க பாடியது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிகச் சரியாக அந்த உள்வாங்கி பாடியிருக்கீங்க. அதே நேரத்துல நம்முடைய மொழியை இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய தமிழ் மொழியை தாய்மொழியை புகழக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு பாட்டு. நாம் கட்டும் பாட்டு, ஈரம் தட்டும் பாட்டு, கட்டி செந்தேனாய் நெஞ்சில் சொட்டும் பாட்டு, தாய்ப்பாலை போல் ரத்தத்தில் ஒட்டும் பாட்டு, தமிழ் மக்கள் வீட்டை சென்று தட்டும் பாட்டு. மெட்டு போடு மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. மெட்டு போடு மெட்டு போடு, அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கிருக்குது மெட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு. மெட்டு போடு மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. மெட்டு போடு மெட்டு போடு, அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. இவ்வளவு அழகா பாடுறீங்க. ஆனா தேவாரத்தின் மேல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு அதிகமா இருக்கு, பக்தி இசையில ஈடுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்? எனது அம்மா அப்பா மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டி. ஆமா தாத்தா பாட்டி, அம்மா பக்கத்து தாத்தா பாட்டி, அப்பா பக்கத்து தாத்தா பாட்டி எல்லாருமே தெரியல. ஆனா அவங்களுக்கு வந்து திருமுறையில ஈடுபாடு இருந்ததால நானும் சிறு வயதுல இருந்து எனக்கு தேவாரத்துல திருமுறைகள்ல ஈடுபாடு. அப்படியா? ஏதாவது அந்த தேவாரத்தில் இருந்தோ அல்ல திருவாசகத்தில் இருந்தோ திருப்புகள் இருந்தோ ஏதாவது 4 வரி பாடி காட்டலாமா? ஆமா, திருவாசகத்துல இருந்து பாடுங்க. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரார் குலோ சதுரர், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாரு நீ பெற்றது உன் தென்பால், சிந்தையே கோயில் கொண்ட எம் பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே, எந்த ஈசா உடல் இனம் கொண்டாய், யானிதற்கிலன் ஓர் கைமாறே. ரொம்ப அழகாக திருப்பெருந்துறை இறைவனை பற்றி நீங்க பாடிய பாடல் மன மகிழ்ச்சியை மட்டுமில்ல, ஒரு ரம்யமான ஒரு பக்தியை நமக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. அதே நேரத்துல உங்க வயசு பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது ஒரு அறிவுரையை சொல்லலாமா? சும்மா சொல்லவா? சும்மாலே சொல்லக்கூடாது, பாட்டு வழியா சொல்லணும். சொல்லுங்களேன். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவர் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, அன்புக்கு பாதை விடு. கத்தி தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. நல்ல அழகா பாடுறீங்க, பக்தி பாடல் பாடுறீங்க, தத்துவ பாடல் பாடுறீங்க. அவனை வீட்டுல மட்டும் ஒரு தலை காதலை அப்படின்னு ஏதோ முணுமுணுக்குறீங்களாம்ல, அது 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 என்ன? அது என்ன?
எனக்கு அந்த பாட்டு கொஞ்சம் விருப்பம். நான் பாடி புது பாட்டு, ஆ? புது பாடல் பாடல் அது. சரி, எங்க பாடி காட்டுங்களேன். ஒரு தல காதல தந்த இந்த தரதல மனசுக்குள் வந்த, ஒரு தல காதல தந்த இந்த தரதல மனசுக்குள் வந்த, காதலுக்க கைடு என்ன கைய பூடி ராசாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர ராசாத்தி, ஏன் உசிர ஓ உசிர தாரன் கை மாத்தி, அடியாத்தி இது என்ன ஃபீலு, உன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டுன ரயிலு, இனிமே நீ ஆளு, அடியாத்தி இது என்ன ஃபீலு, உன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டுன ரயிலு, இனிமே நீ ஆளு. ரொம்ப புது பாடல், அதுலயும் எனக்கு திறமை உண்டு அப்படின்னு தெளிவா காட்டியிருக்கீங்க. உங்ககிட்ட பாடுகிற திறமை இருக்கு அப்படிங்கிறத எப்படி உணர்ந்தீங்க, எப்படி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு நான் சிறு வயதிலிருந்தே எனக்கு பாட முடியும் என்பதை என்னுடைய அம்மா கண்டுபிடிச்சாங்க. அதனால எனக்கு சிறு வயதிலிருந்தே பயிற்சி அளித்து இப்போ நான் முறையாக பன்னிசை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு பாடல் கூட சொல்லுவாங்க, அது என்ன, உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம். என் குரல்ல பாடாது, உங்க குரல்ல பாடினா ரொம்ப அழகா இருக்குமே. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாட்டு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாமா, உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். லல்லலா 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 லல்லலா. அழகான குரல் வளம், தெளிவான உச்சரிப்பு, நல்ல இசைக்கோர்வை, இதையெல்லாம் கேட்கிற போது உங்க அம்மா அப்பாவையும் உங்களுக்கு இசை கற்றுக் கொடுத்த ஆசிரியரையும் நீங்க நினைவு கூர்ந்து ரெண்டு வார்த்தை இங்க சொல்லலாமா? எனது அம்மா அப்பா ஸ்ரீ பஞ்சாட்சரம் அவர்கள் திருமுறை ஆர்வலர் மற்றும் ஒரு முருக பக்தர். எனது அப்பப்பா சோமசுந்தரம் அவர்கள் ஒரு சைவ புலவர். ஸோ அதனால என்னுடைய அம்மா அப்பா மூலம் எனக்கு சிறு வயதிலிருந்தே இந்த தேவாரம் திருமுறைகள்ல ஒரு ஆர்வம் பிறந்துச்சு. என் முதலாவது குரு அம்மா தான். எனக்கு அம்மாவின் குரு பன்னிசை திலகம் திருமுறை கலாநிதி வைத்தியநாத தேசிகர் ஓதுவார் ஐயாட்டையும் தேவார இசைமணி பாலமுருகன் ஓதுவார் ஐயாட்டையும் நான் முறையாக பன்னிசை கற்று வருகிறேன். மேலும் சிங்கப்பூர் தமிழ் இசை பள்ளியில நான் கர்நாடக சங்கீதம் முறையாக படிச்சுட்டு வரேன். என்னுடைய குரு தமிழ்நாட்டு மயிலாடுதுறையில ஒரு ஏழிசை இசை ஆய்வகத்தின் இயக்குனர் முனைவர் திருமதி கலைவாணி தமிழ்வேலு அவர்கள். கலைவாணி தமிழ்வேலு முனைவர். என்னுடைய நான் அதோட நான் சிங்கப்பூர் இந்திய நுண்கலை கூடத்தில் நான் குரு 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 கல்லிடைக்குறிச்சி சிவகுமார் அவர்களிடம் நான் மிருதங்கம் கற்றுவரேன். குருவர்களாலையும் திருவருளாலையும் கோயில்கள்லையும் பல மேடைகள்லையும் எனக்கு திரை இசை பாடல்கள் மற்றும் திருமுறைகள் எல்லாம் பாடுறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. குறிப்பாக கடந்த ஒரு வருஷமா முனைவர் ஐயா தங்களுடைய மண்ணை மீடியா சார்பாக எனக்கு நிறைய அரிய தத்துவ பாடல்கள் பாடுறதுக்கு வாய்ப்பு நீங்க தந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு உங்க திறமை தான் அதுக்கு அடிப்படையில காரணம். என்னுடைய பணிவான நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நிச்சயமா. நம்ம பொதுவா சொல்லுவாங்க ஹை ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல.
ரொம்ப இந்த சிறு வயதுல அவர் இப்ப லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரு நிறைய சாதனைகளை எல்லாம் செஞ்சிருக்கிறாரு, செய்து கொண்டே வர்றாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம சிங்கப்பூர்ல படப்பிடிப்பு நடத்தப்பட்ட ஒரு பாடல், நம்ம கணியன் பூங்குன்றன் அந்த முதல் வரி யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு தொடங்குற பாடல், அந்த பாடலை நமக்கு இங்க பாடலாமா மன்னை மீடியா நேயர்களுக்காக? ஏரிக்கரையில் ஜோடி பறவை எல்லாம் அழகும் ஆனந்தம், ஆடும் கடலில் ஓடும் படகுகள் அதிலே உலகம் ஆரம்பம், சீனத்தலைகள் மலையகமான்கள் இந்து கிளிகள் நடமாட்டம், சேர்ந்தே வாழும் வாழ்க்கை இதுதான் சிரிக்கும் ஆயிரம் மலராட்டம், சாயா அண்ணா சிங்கப்பூரா, சாயா கூசா மலேசியா, சாயா ரிமோ இந்தியா, சாயா சரிடா சைனா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம், நண்பர் உண்டு பகவர் இல்லை, நன்மை உண்டு தீமை இல்லை, இது ஜுகாசம் கே மலேசியா, around the world friendship welcomes you, இது ஜுகாசம் கே மலேசியா, around the world friendship welcomes you, la 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 la. தயால குணதாச அனந்த சயன் அவர்கள் மிக அழகாக மன்னை மீடியா இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்து பாடியிருக்கிறார். அவரை பார்த்து நான் சொல்ல வேண்டியது, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ரொம்ப ஈடுபாட்டோட இந்த பாடல்களை நான் கேட்டதுக்கு காரணம் உங்களுடைய குரல் வளம் உள்ளபடியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலும் மேலும் வளர்ந்து மேலும் மேலும் பல சாதனைகளை புரியணும். வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி.